சென்னை மேடவாக்கத்தில் விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்திருக்கிறார் தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர். கருப்பு நிற பலூன் ஏந்தி காங்கிரஸ் பேரணியில் ஈடுபட்டிருக்கிறது. சென்னை மேடவாக்கத்தில் விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்திருக்கிறார் தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர். அண்மை செய்தியாக இது குறித்து பார்த்து வருகிறோம். சென்னை மேடவாக்கத்தில் விழிப்புணர்வு பேரணியை தொடங்கி வைத்திருக்கிறார் தமிழக காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் குணசுந்தரி. இப்ப காங்கிரஸ் விழிப்புணர்வு பேரணி நடத்திட்டு வராங்க. இதுல யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், என்ன விஷயத்தை முன்னிறுத்தி இந்த பேரணி நடைபெற்று வருகிறது? வணக்கம் பூர்ணிமா. சென்னை மேடவாக்கத்தில் தற்பொழுது தமிழக காங்கிரஸ் சார்பில் மக்களவை தொகுதி மறுவரையறை மசோதாவிற்கு எதிராக ஒரு விழிப்புணர்வு பேரணியை தமிழக காங்கிரஸ் மாநில தலைவர் மாணிக்கம் தாக்கூர் தொடங்கி வைத்திருக்கிறார். முன்னாக இந்த பேரணியில் அதாவது MP பிரவீன் சக்கரவர்த்தி பங்கேற்று இருக்கிறார். குறிப்பாக இந்த பேரணியை பொறுத்த வரைக்கும் 500 மீட்டர் தொலைவிற்காக இந்த பேரணியை நடத்தி தற்பொழுது வேலை அமைத்து தற்பொழுது பேசி வருகிறார்கள். குறிப்பாக இவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த பேரணியின் சாராம்சம் என்னவென்று பார்த்தால், குறிப்பாக அதாவது தொகுதி மறுவரையறை மசோதாவிற்கான ஒரு எதிராக ஒரு பேரணியாகத்தான் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தொகுதி மறுவரை மசோதாவை நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மீண்டும் கொண்டு வர மத்திய அரசு திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கடந்த முறை இந்த மசோதாவுக்கு எதிராக தொடக்கம் முதலே கடுமையான நிலைப்பாட்டை எடுத்தது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும். அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்பொழுது இந்த பேரணி என்பதும் நடந்து வருகிறது. குறிப்பாக தொகுதி மறுவரை காரணமாக தமிழ்நாட்டின் உரிமை மற்றும் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை குறிக்கும் வகையில் குறைக்கக்கூடிய வகையில் அமையும் என்பதால் தொடர்ந்து இதற்கு எதிராக அனைத்து கட்சிகளும் தொடர்ந்து தங்களது குரல்களை எழுப்பி வருகின்றன. குறிப்பாக இந்தியாவின் இறையாண்மை கூட்டாட்சி முறையும் சீர்குலைக்கின்ற வகையில் ஒன்றிய பாஜக அரசு தொகுதி மறுவரையறை மசோதா நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மீண்டும் கொண்டுவர திட்டமிட்டிருக்கிறது என்றும், அதே போன்று ஏற்கனவே ஏப்ரல் 12ஆம் தேதி கொண்டு வந்த மசோதாவை இந்தியா கூட்டணி கட்சிகள் மக்களவையில் தோற்கடித்தன. மீண்டும் தற்போது இருக்கக்கூடிய எண்ணிக்கையோடு 50% அதிகரிக்கப்படும் என ஆசை காட்டி புதிய மசோதாவை ஒன்றிய பாஜக அரசு கொண்டுவர முயற்சி செய்து வருகிறது என்று நேற்று தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாணிக்கம் தாக்கூர் 11ஐயும் வெளியிட்டிருந்தார். குறிப்பாக அவர் வெளியிட்டிருந்த போது நேற்றைய முன்னதாகவே அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். நிச்சயமாக தொகுதி மறுவரையறை காரணமாக தமிழ்நாட்டின் குரல்கள் ஒடுக்கப்படும், இதற்கு மக்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று அதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இன்று இந்த பேரணி நடைபெறும் என்று நேற்று மாணிக்கம் தாக்கூர் அறிவித்திருந்த நிலையில் இன்று அந்த தொகுதி மறுவரையறையை எதிர்த்து இந்த பேரணி என்பது நடைபெற்று வருகிறது. இந்த பேரணியை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது சென்னை மேடவாக்கத்தில் 200க்கும் மேற்பட்டவர்கள் இந்த பேரணியில் காங்கிரஸ் தொண்டர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டு இந்த பேரணியில் அதாவது இந்த நடைபயணத்தை மேற்கொண்டார்கள். குறிப்பாக இந்த நடைபயணத்தில் கைகளில் பலூன்களை ஏந்தியவாறு பேரணியை மேற்கொண்டனர். குறிப்பாக எங்களுக்கு இந்த தொகுதி மறுவரையறை வேண்டாம், தமிழ்நாட்டிற்கு இந்த தொகுதி மறுவரை வந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டின் குரல்கள் ஒடுக்கப்படும், அதே போன்று தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறையும் வகையில் தான் இந்த தொகுதி மறுவரையறை அமைகிறது. பொறுத்தவரைக்கும் இந்த தொகுதி மறுவரையறை வேண்டாம் என்று பல்வேறு கட்சிகள் எதிர்த்து வரக்கூடிய நிலையில் தான் தற்பொழுது இவர்களும் அதை முன்னிறுத்தி இந்த பேரணியை நடத்தி வருகிறார்கள். பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி குணசுந்தரி.